பழனி தண்டவாணி சாமிகள் அந்த மடத்துக்கு சொந்தமான 1.4 ஏக்கர் கிட்டத்தட்ட 100 கோடிக்கு மேலே மதிப்புள்ள அந்த நிலத்தை போலியாக பத்திரம் பண்ணியிருக்காங்க. பத்திரம் பண்ண ஆளு யார்? சாதாரண விவசாயிகள் போட்டிருக்காங்க. அவங்க 2 கோடி ரூபா கொடுத்து பத்திரம் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு வந்து வசதி இல்லாத மாதிரி இருக்குது. இங்கே டிகேஎன் புதூர் இந்த மாதிரி பக்கத்து கிராமத்தில் கூடிய ஒரு விவசாயிகளை வச்சு பத்திரம் பண்ணியிருக்காங்க. இதுக்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்காங்கன்னு இப்போ வரைக்கும் யாரும் கண்டுபிடிக்கல. இதை பதிஞ்சு கொடுத்த இந்த ஜஸ்டின் மணிகண்டன் சொல்லி போட்டு டெப்டேஷனில் வந்த ஒரு நாள் டெப்டேஷனில் அவரை மட்டும் கொண்டு வந்து போட்டிருக்காங்க. யார் பின்புலமாக வந்து அவரை கொண்டு வந்து போட்டாங்க, இதுக்கு பின்னாடி யாரெல்லாம் சதி செஞ்சாங்க, இந்த 100 கோடி ரூபா சொத்தை ஆட்டையை போடுறதுக்கு யாரெல்லாம் இருக்காங்கன்னு சொல்லி இந்த காவல்துறை விரிவான விசாரணைக்கு இன்னும் போகலை. இந்த 4 பேரை கைது பண்ணுறதுக்கே காவல்துறை திணறுது. இந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய ஒரு மோசடி இந்த ஆட்சியில், இந்த தாவேக ஆட்சியில் நடந்திருக்கு. உடனடியாக காவல்துறை என்ன பண்ணணும், அனைவர் மேலேயும் இதுக்கு பின்னாடி யாரெல்லாம் பின்புலமாக இருக்காங்களோ அத்தனை பேர் மேலேயும் நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுக்கிறோம். 1.4 140 சென்ட்டுமே இப்போ வந்து இலவச பார்க்கிங்காக செயல்பட்டு இருக்கு பழனியில். பழனி அடிவாரத்தில் திருஆவினன்குடி கோயிலுக்கு நேர் பின்புறம் ஒரு முக்கியமான ஸ்தலம். அது அதிக வேல்யூவான ஸ்தலம். வெறும் 2 கோடி ரூபாய்க்கு பதிஞ்சிருக்காங்க. எப்போ பதிஞ்சிருக்காங்க? ஜூலை மாதம் 3ஆம் தேதி பதிஞ்சிருக்காங்க. தேவஸ்தான நிர்வாகம் 2ஆம் தேதி இதுக்கு அப்ஜெக்ஷன் தெரிவிச்சிருக்காங்க. பொசிஷன் யார்கிட்ட இருக்குது? நமக்கு வலுத்த சந்தேகம் சொல்கிறேன் நான். பொசிஷன் யார்கிட்ட இருக்குது? தேவஸ்தான நிர்வாகத்தில் இருக்குது. இந்த நிர்வாக அதிகாரி நினச்சிருந்தா இந்த இப்போ தற்போது இருக்கிற இந்து சமய அறநிலையத்துறையுடைய ஆணையராக இருக்கிற மதிப்புக்குரிய குமரகுரு சார்கிட்ட இதை நேரடியாகவே சொல்லியிருக்கலாம். ஏன்னா அவர் பத்திரப்பதிவுத்துறையுடைய செயலாளராக இருந்தவர். அவருக்கு இந்த விஷயம் முழுமையாக தெரியும். 2ஆம் தேதி அவர் இங்கே இருக்கிற சப் ரிஜிஸ்ட்ராருக்கு லெட்டர் போட்டதுக்கு நேரடியாக கூப்பிட்டு இப்படி நம்ம கண்ட்ரோல் இருக்க 100 கோடி ரூபா மதிப்புள்ள நம்ம மீட்ட இடத்த இப்படி தவறான முறையில் பதியறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னு இவர் குற்றம் சாட்டியிருக்கணும். அது குற்றம் சாட்டப்படாமல் வெறும் லெட்டர் மட்டும்தான் அங்கே போட்டிருக்காரு. இதை அந்த ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் கண்டுகொள்ளாமல் அப்போ அங்கே பொறுப்பில் இருந்த ரெஜிஸ்டர் இப்போ தற்போது வந்து பார்த்திங்கன்னா முதல்ல இருந்த ரெஜிஸ்டர் வந்து பணியிட மாற்றம் பண்ணி புதிதாக திருப்பூரை சேர்ந்த ஈஸ்வரிங்கிறவங்க இங்கே ஜாயின் பண்ணணும். ஆனால் இது வரைக்கும் அவங்க 10 நாள் ஆச்சு, இது வரைக்கும் அவங்க ஜாயின் பண்ணலை. அது ஒரு மிகப்பெரிய சந்தேகத்தை வலுக்குது. பணியிட மாற்றமானால் உடனடியாக ஜாயின் பண்ணணும். அதுக்கப்புறம் அவங்க லீவ் போட்டாலும் பரவாயில்ல. இது வரைக்கும் அவங்க பணிக்கே வரல. இது ஒரு மிகப்பெரிய சந்தேகம். அடுத்து ஒரு டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற பத்திரப்பதிவுத்துறை மாவட்டத்தில் டிஆருக்கு தெரியாமல் எதுவுமே நடக்காது. இந்த ஜஸ்டின்கிறவர் தற்காலிகமாக இந்த இடத்துக்கு அன்னைக்கு 3ஆம் தேதி ஜூலை 3ஆம் தேதி இந்த பத்திரத்தை ஸ்பெசிஃபிக்காக பதியறதுக்காக வந்தவர். இதை கவனத்தில் கொள்ளணும். அவர் தான் பதிஞ்சிருக்கார் இந்த விஷயம். 6ஆம் தேதி தான் இது வெளிவருது. அப்போ இந்த டிஆருக்கு தெரியாமல், டிஆர் யார்? சசிகலாங்கிற பேர் சொல்கிறாங்க. அவங்களுக்கு தெரியாமல் இந்த பத்திரம் பதியப்பட்டிருக்குமா? இது முக்கியமான விஷயம். இந்த 100 கோடி ரூபா மதிப்புள்ள சொத்தை 2 கோடி ரூபாய்க்கு பதித்திருக்காங்க. 47ல் பதிஞ்சிருக்காங்க. இப்போ இது ஒன்று. இது இல்லாமல் ஒரு பத்திரப்பதிவு ஆஃபீஸர் ஒரு பழனியில் பதிவுத்துறை ஆஃபீஸர் இருந்தால் அவங்க லீவ் போட்டாலும் இப்போ டெம்பரவரியாக போகிறவங்க இவ்வளோ பெரிய சொத்தையெல்லாம் பதியக்கூடாது அப்படின்னு இப்போ இருக்கிற அரசு சொல்லியிருக்கு. இந்த இடத்துல ஒரு தப்பு நடந்திருக்கு. அதுக்கப்புறம் 10ஆம் தேதி இந்த விஷயம் வெளியே வந்ததுக்கப்புறம் தேவஸ்தான நிர்வாகம் கோர்ட்டுக்கு போகுது. ஏன் இவ்வளோ பெரிய சொத்து தன்கிட்ட இந்த சொத்தை ஒரு தனியார் 2 பேர் பத்திரப்பதிவு செஞ்சுருக்காங்கிற தகவல் தெரிஞ்சதுக்கப்புறம் கோர்ட்டுக்கு போனோம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.